கேஜ் ஒயரை வச்சு ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணிடலாமா? இதுக்கு நான் எடுத்துக்கிறது 0.5 mm கேஜ் ஒயர், 1 mm கேஜ் ஒயர், ஃபிஷ் ஹூக் அண்ட் பாத்தீங்கன்னா பீட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் 0.5 mm கேஜ் ஒயர் எடுத்து என்னோட கை சைஸ் பாத்தீங்கன்னா 6.5, பட் நான் வந்துட்டு 9 inch எக்ஸ்ட்ரா 2 inch 2.5 inch சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 1 mm கேஜ் ஒயர் எடுத்து 15 inchக்கு அளவு வச்சு கட் பண்ணிக்க போறேன். இப்ப 15 inch அளவு வச்சு அப்படியே கட் பண்ண போறது இல்ல, அதை ரெண்டா மடிச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 30 inch வரும். 15 inchக்கு அளவு வச்சுட்டு இந்த மாதிரி அதை அப்படியே ரெண்டா மடிச்சு இப்ப நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நமக்கு 2 ஒயர் வேணும். சோ மறுபடியும் இன்னொரு ஒரு வாட்டியும் 15 inch அளவு வச்சுட்டு இன்னொரு ஒரு ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 தேவைப்படும் இந்த மாதிரி. இப்ப நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த 0.5 mm கேஜ் ஒயர் எடுத்து இந்த இடத்துல ஐபின்ல வர மாதிரி நம்ம வளைச்சுக்கலாம். ஒரு முனைய வளைச்சிட்டு இப்ப நெக்ஸ்ட் நம்ம 1 mm கேஜ் ஒயர் எடுத்து இந்த மாதிரி அதுல இன்செர்ட் பண்ணி சுத்திக்கலாம். நல்லா டைட்டா பாருங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணி ஒரு வாட்டியை சுத்திக்கோங்க. இந்த மாதிரி சுத்திக்கோங்க. அதுக்கடுத்து அடுத்த கேஜ் ஒயர் எடுத்து இந்த மாதிரி இந்த சைடு இன்செர்ட் பண்ணிட்டு அதையுமே ஒன் டைம் இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க. சுத்தி எடுத்தா மட்டும் போதாது, நல்லா ப்ரெஷர் வச்சு டைட் கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது கலண்டு வராம இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்ப நடுவுல இருக்கு பாத்தீங்களா 0.5 mm கேஜ் ஒயர், அதுலதான் நம்மளுடைய பீட்ஸ் எல்லாமே கோர்த்துக்க போறோம். அதுல கோர்த்துட்டு இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த கேஜ் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த கேஜ் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சேம் அவ்வளவுதான். இப்ப பாருங்க நான் எப்படி பண்ணிருக்கேன்னு. இதே மாதிரியே தான் நம்ம எல்லா ஸ்டெப்புமே பண்ணணும். இப்ப அதுல புரியலனாலும் திரும்ப இதுல ஒரு வாட்டி தெளிவா பாருங்க, திரும்பவும் காட்டுறேன். இப்ப நடுவுல இருக்க 0.5 mm கேஜ் ஒயர்ல நம்ம பீட்ஸை இன்செர்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத 0.5 mm அந்த கேஜ் ஒயருக்கு அடியில இருந்து ஒரு வாட்டி சுத்தி எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதையும் அடி வழியா ஒன் டைம் சுத்தி எடுத்துக்கிறோம். லூஸ் விட்டுறக்கூடாது. நல்லா டைட்டா பீட்ஸை சுத்தி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். திரும்பவும் கூட ஒரு வாட்டி பாருங்க. பீட்ஸை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத 0.5 mm கேஜ் ஒயருக்கு அடி வழியா இருந்து மேல் வழியா ஒரு வாட்டி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இப்போ எண்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா டேப் எடுத்து நம்மளோட கை சைஸ்க்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு. இப்போ எண்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த கேஜ் ஒயரை 2 கேஜ் ஒயரையுமே சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி டைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபிஷ் ஹூக் எடுத்து 0.5 mm கேஜ் ஒயரில் மாட்டிட்டு அதை இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த கேஜ் ஒயரை எடுத்து அதையுமே ஒரு 4-5 வாட்டி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் அந்த 0.5 mm கேஜ் ஒயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 இதையுமே ஒரு 2 வாட்டி சுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்ப நோஸ் பிளேயரை வச்சு கட் பண்ண எட்ஜஸ் எல்லாம் கையில கீறாம இருக்கிறதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கையில கீறாம நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு கேஜ் ஒயரை வச்சு ரெடி பண்ண பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த பக்கம் நம்ம ஐபின் மாதிரி ஆல்ரெடி வளைச்சுதான் வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல ஜம்பிங் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க அதுலயே டைரக்டா நம்ம ஃபிஷ் ஹூக்கா மாட்டிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு இதை கையிலேயே மாட்டி காட்டுறேன் பாருங்க. எனக்கு ரொம்பவுமே இது பிடிச்சிருக்கு. அதுவும் பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷன் ரொம்பவுமே அழகா இருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம கமெண்ட்ல ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.